வணக்கங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் பண்ணறதுக்கு ஆர்வம் இருந்தாலுமே அது சார்ந்து வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க இல்லைங்க. மேன் பவர் சுத்தமாக கிடையாதுங்க. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறதுக்கு மிஷினு, தண்ணி பாய்க்கிறதுக்கு ஆட்டோ மிஷினு, எந்த அளவுக்கு நம்ம வேலையை சுமாட்டாக முடிக்க முடியுமோ, மேன் பவரை குறைக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு கஸ்டமருக்கு ஃபுல்லாகவே ஆட்டோ மிஷின்லேயே பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாருங்க. ஃபீல்டை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் ஃபீல்டை பார்த்தா சாண்ட் ஃபில்ட்ரு ஆட்டோ மிஷினு, ஃபில்ட்ரு ஆட்டோ மிஷினு, வெஞ்சுரி செட்டப்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற கேட் வால் வரைக்குமே எல்லாமே ஆட்டோ மிஷின்லேயே பண்ணியிருந்தாருங்க. ஏங்க ஃபுல்லாகவே ஆட்டோ மிஷின்லேயே பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டப்ப ஃபார்மர் கொஞ்சம் வெளியில் இருக்காருங்க. இங்கே இருக்கிற ஏரியாவில் ஆளுங்களை பிடிச்சி வேலை வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொன்னாருங்க. அதனால தான் ஃபுல்லாகவே எல்லாமே பண்ணி கொடுத்துச்சிங்க சொன்னாருங்க. வேலை நீட்டாக இருந்துச்சுங்க. போர் தண்ணியை ஒரு தொட்டி கட்டி அதுக்குள்ளே விட்டு அது மூலியமா ஃபுல்லாக பாய்க்கிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்களாட்டுதுங்க. இதில் முக்கியமான விஷயமே 7 கண்ட்ரோல் வால்வுங்க. 7 கண்ட்ரோல் வால்வையும் ஒரே இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. அந்த 7 கண்ட்ரோல் வால்வுக்கும் தனியாக ஒரு வால்வு செட் பண்ணி வச்சுருக்காங்க. நானே ஃபஸ்ட் டைம் ஃபுல் ஆட்டோ மிஷினில் இதாங்க ஃபஸ்ட் டைம் ஃபீல்டை பார்க்குறேன். அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டலாம்னு முடிவு பண்ணாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.